செய்தி. டாஸ்மாக் சரக்கில் கிக்கில்லாததால் மதுப்பிரியர்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கிக் வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். இது குறித்தான விவரம். வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் சற்று நேரத்திற்கு முன்பு பேசியிருந்தார். அப்போது பேசும்போது அவர் அரசாங்க சரக்கில் கிக்கு இல்லை என்பதற்காக கள்ளச்சாராயம் வாங்கி அவர்கள் குடித்து விடுகிறார்கள் என்று ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி பேசும்போது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் என எந்த சாராயமும் இருக்கக்கூடாது என்று கருத்துக்களை பேசியிருந்தார். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் துரைமுருகன், பலரும் பூரண மதுவிலக்கு பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அப்போதே கலைஞர் கருணாநிதி இது பற்றி கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என மாநிலங்களில் மது விற்கும் போது தமிழ்நாடு மட்டும் கற்பூரம் போல இருக்க முடியுமா? அதை பாதுகாக்க முடியுமா? சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் மது விற்பதனால் தமிழ்நாட்டில் விற்க முடியாத தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து பேசினார். உழைப்பவர்கள் அசதியை போக்க அவர்கள் மது தேவை என பேசிய அமைச்சர் துரைமுருகன், அதனால் அரசாங்கம் மது விற்கும் மது அவர்களுக்கு தேவையான கிக்கு இல்லாததால் கிக்கு வேண்டும் என்பதற்காக சிலர் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள். அதாவது டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுவில் அந்த உழைப்பவர்களுக்கு அல்லது வாங்கி குடிப்பவர்களுக்கு போதுமான கிக்கு கிடைப்பதில்லை என்றும், அதனால் கிக்கு அதிகம் வேண்டும், அதிகமான உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய காரணத்தால் அதிகமான போதை வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் கள்ளச்சாராயத்தை நாடுவதாகவும் குறிப்பிட்டார். இன்னும் ஒருபடி மேலே போய் அரசாங்கம் விற்கக்கூடிய சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது, எனவேதான் அவர்கள் அதிக போதை கொண்ட கள்ளச்சாராயத்தை நாடி செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடியவர்கள் விட்டில் பூச்சி விளக்கில் போய் விழுந்த கதையாக செத்துவிடக்கூடிய ஒரு மோசமான சூழலும் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டு பேசினார். அதற்காக தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷனை திறக்க முடியுமா? மனிதனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இதனை ஒழிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் துரைமுருகன், கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் இயற்றலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேண்டாமா என்று சொல்லி நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் என்று கூறி அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் தற்போது பேசியிருக்கிறார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.